கவர்மெண்ட் இதில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு, மிசரபிளி ஃபெயில்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. லோக்கல் போலீஸோட ஆசீர்வாதம், அனுசரணை, உதவி இல்லாம கள்ளசாராயம் ஓட வாய்ப்பே கிடையாது. இத்தனை பேருக்கு போயிருக்கா டெஃபினட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பேர் குடிக்கிறான், இத்தனை நாளா குடிக்கிறான்னா அரசியல்வாதி ஆதரவு இல்லாம இந்த தொழில் நடக்காது. லோக்கல் போலீஸோட முழு ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்காது. மீடியாவும் இந்த பாவத்துல பார்ட்னர் இன் கிரைம். ஏன் இன்றைக்கு உங்களுடைய கல்வி தந்தைகளாக தமிழ்நாட்டில் அறியப்படுபவர்கள் பலரும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளசாராய வியாபாரிகள் தான். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த அழிவின் 100 பேருக்கு மேல ஸ்டில் ஹாஸ்பிட்டல், 100 பீப்புளுக்கு மேல மோர் தென் ஹாஸ்பிட்டலைஸ்ட்னா இட்ஸ் a disaster. It's a massive disaster. நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இன்னொரு விஷயம், நேற்று கலெக்டர் பேசும்போது இது கள்ளச்சாராயத்தினால நடக்கலன்னு சொன்ன விளக்கத்தினால சில பேர் அது ஆமா, அது இன்னும் கொடுமை. ஏன் டினையல் மோட்லேயே இந்த கவர்மெண்ட் இருக்குது? இந்த கவர்மெண்ட் மேல ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது, திமுக அரசின் மீது, என்னை போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லா அரசாங்கத்திலும் நடக்க தவறுகள் தான் உங்க அரசாங்கத்திலும் நடக்குது. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல சார் ஃபெயிலியர் இல்லைங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த 2 எம்எல்ஏஸ் வந்து அங்க பிளேட் ஹவோக்ன்றாங்க. அது ஏன் வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு போல? இன்னொன்று, அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு. இது வந்து எப்படி வந்து இன்டெலிஜென்ஸுக்கால ஏன் ஸ்மெல் பண்ண முடியல? இப்போ ப்ரொஹிபிஷன் விங்கால ஏன் ஸ்மெல் பண்ண முடியல? அப்படிதான் பண்ணுவோம். எல்லா அரசாங்கமுமே அப்படிதான் பண்ணோம். தலைக்கு கத்தி வருதுன்னா எல்லா அரசாங்கமுமே வந்து அதிகாரியை தான் பலிகடாவாக்குவாங்க. என்ன பலிகடா சஸ்பெண்ட் ஆனால் லைஃப் லாங்காக சஸ்பென்ஷன் ஆகுது. புட் தம் அண்டர், நாட் அண்டர் சஸ்பென்ஷன், டிஸ்மிஸ் தம். ஆனால் நீங்கள் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. டெல்லியில் எப்படி மோடி கவர்மெண்ட் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதோ, தமிழ்நாட்டில் இது ஸ்டாலின் கவர்மெண்ட் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இது ரொம்ப ஆபத்தானது. அங்கே கோடி மீடியானா இதுவும் கோடி மீடியா தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், 4.5 ஆண்டு கால எடப்பாடி அரசை தமிழ்நாட்டு மீடியா விமர்சித்ததில் 4இல் 1 பங்கு கூட ஸ்டாலின் அரசு விமர்சிக்கவில்லை. குறை இருந்துன்னா அவன் சொல்ல பயப்படுறான். ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் பயப்படுறான், இண்டிவிஜுவல் சேனல் பயப்படுது, ஒரு டிஜிட்டல் மீடியம் பயப்படுது, ஒரு யூடியூப் சேனல் பயப்படுது, ட்வீட் போட பயப்படுறான். அவங்க கோச்சுப்பாங்களே, அப்புறம் ட்ரால் பண்ணுவாங்க. என்னெல்லாம் எவ்வளோ ட்ரால் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா காலத்திலையும் இருக்கும். எந்த கவர்மெண்டாலையும் கள்ளசாராயத்தை ஒழிக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 2 monthsக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், 2 months பொறுத்து நமக்கு தொழில் பண்ணுறதுக்கு வேணும் இல்லை, அப்போ அமைதியாக இருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த புத்தியாவது வேணும் இல்லை. நாளைக்கு அசம்பிளி கூட போகுது, 1 வாரத்துக்கு முன்னாலே நீங்கள் டைட்டன் பண்ணியிருக்கணும்ல பெல்ட்டை. எங்க இதெல்லாம் பால பாடங்க. புதுசாக ஆட்சிக்கு வந்த கட்சி இந்த தப்பை டே 1லேருந்து எந்த கவர்மெண்ட்லையும் நடக்காத சில பிரச்சனைகள் இந்த கவர்மெண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இன்டெலிஜென்ஸுக்கும் எல்என்டோக்கும் இருக்க ப்ராப்ளம் நடுத்தருக்கு வருது. எல்என்டோக்கு எதிராக இன்டெலிஜென்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஆகவே நீங்கள் வந்து இது இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, எஸ்பெஷலி காவல்துறையில் இருக்கக்கூடிய சில ரொம்ப அன்ஹெல்தி ப்ராப்ளம்ஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர். சார் வணக்கம் சார். பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம பேசியிருக்கோம் சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் 38 பேர் ஒரு ஊருக்குள்ள கள்ளக்குறிச்சியில் இறந்திருக்க ஒரு சுச்சுவேஷனை நம்ம பேசுகிற சூழல். இதே மாதிரி ஐ திங்க் போன வருஷம் சில டிஸ்கஷன்ஸில் நீங்களும் அந்த ஏற்கனவே கள்ளச்சாராயத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பேசியிருக்கீங்க. அப்பயே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காம இருந்திருக்கும். என்ன ஆக்சுவலி ஆச்சு சார்? இல்லை, இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். லாஸ்ட் இயர் மரக்காணத்தில் முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. அதனால தான் இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், முழுவதுமாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அங்கங்கே அப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவ்வளோ ரொம்ப பெரிய கம்பசூஸ்திரம் கிடையாது. டாஸ்மாகில் வந்து விலை அதிகமாக மினிமம் 200 ரூபாய் வைக்காமல் ஒரு சின்ன குவார்டர் பாட்டில் வாங்க முடியாதுன்னு போது, அவன் அக்கேஷன்ஸ் வந்து திருமணம் அல்லது இறப்பு அல்லது வந்து வேறு குடும்ப நிகழ்வுகளில் நல்லதோ கெட்டதோ கலந்துக்கும் பொழுது வந்து அவங்க வந்து ஹோம் ப்ரிப்பரேஷனில் தான் வந்து அது நடந்துடுது. உங்களுக்கு வந்து சிறிய அளவில் அது இருக்க வரைக்கும் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் கள்ளச்சாராயம் என்பது, நான் சொல்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், கள்ளச்சாராயம் என்பது ஒரு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு அளவில், ஒரு சிறிய அளவில் தனிநபர்கள் மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்க வரைக்கும் அதால் பிரச்சனை வராது. இன்னொன்று,
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரவி ஆறுமுகம்னு ஒரு ஏடிஜிபி இறந்து போயிட்டார். 2006 இறந்து போனார். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆஃபீஸர், கலர்ஃபுல் ஆஃபீஸர் அவர். அவருடைய அவர் வந்து 2002லயோ 3லயோ அவரோட ஒரு பேட்டி ஒன்று. அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி பேசுவார். அப்போ அந்த பீரியடில் எந்த ஒரு மாவட்ட எஸ்பியுமே வந்து ஒரு சிறிய அளவுலையாவது வந்து தன்னுடைய மாவட்டத்தில் வந்து கள்ளச்சாராயம் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத தான் விரும்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இது ஒரு சிறிய அளவில் இருக்க வரைக்கும் அது மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ கருத்து சொல்லுபவர்கள் அதை அவங்க சொல்லிட்டு போட்டோம். உள்நோக்கமுடையவர்களை பற்றி நம்ம கவலை இல்லை. உண்மையாகவே வந்து நேர்மையுடன் கவனிக்கக்கூடியவர்களுக்குடைய கனிவான பரிசீலனைக்கு தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். மனித தேவை, மனித உளவியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மதுன்றது. உங்களுக்கு வந்து அது எல்லா காலத்துலையும் இருக்குது, இருக்கும். மனிதன் இருக்க வரைக்கும் மதுன்றது இருக்கும். இந்த கள்ளச்சாராயமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரவி ஆறுமுகத்தோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் என்னென்னா, எந்த ஒரு மாவட்ட எஸ்பியுமே வந்து தன்னுடைய மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக பராமரிக்கப்படுவதற்கு வித்தின் கோர்ட் அது வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கள்ளச்சாராயம் மாதிரி விஷயங்கள் ஓரளவு இருக்கிறத தான் விரும்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று மனித உளவியலோடு சம்மந்தப்பட்டது, நல்லது கெட்டதுக்கு அது வந்து வாங்கி குடிக்க தான் செய்வோம். எல்லாராலையும் பெரிய அன்றைக்கி டாஸ்மாக் இல்லை, அன்றைக்கி அந்த இந்த இப்போ கவர்மெண்ட்டு ஃபாரின் லிக்கரை மீன் பண்ணுறேன் அது வந்து அஃபோர்ட் பண்ண இம்போர்ட்டட், அது என்றைக்குமே அஃபோர்டபுள் ரேட்டில், காமன் மேனோட அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது கிடையாது. ஆகவே அந்த தேவை சப்ளை டிமாண்டு தேவைக்கு அது இருந்தே தான் தீரும். 2வது முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொன்னது என்னென்னா வந்து பெரிய அளவில் மற்ற குற்றச்செயல்களில் ஒரு மாவட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வழிப்பறி, விபச்சாரம், கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருக்கணும்னா இது வந்து ஒரு விதமான சேஃப்டி வால்வாக இருக்குது. ஸோ ஒரு சிறிய அளவில் வந்து கள்ளச்சாராயம் என்பது ஒரு மாவட்டத்தில் கண்ட்ரோல்டு லெவலில் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்லுவார், கமர்ஷியலாக அது மாறாமல் பாலிட்டிஷியன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகாமல் அதை மட்டுமே செய்யக்கூடியவன் செய்யும்பொழுது உயிரிழப்புகளும் வராது. அவனுக்கு வந்து எந்த கம்போசிஷனில் அதை கலக்கணும்னு தெரியும். அவன் வெறும் லாபத்துக்கு அவனோட நோக்கம் வந்து நீண்ட நாள் அந்த தொழிலை பண்ணுறதா இருக்கும். அதனால் அதிகப்படியாக அந்த மெத்தனாலோ ஏதோ ஒரு கெமிக்கலில் சொல்கிறாங்க இல்லையா, மெத்தனால் அதை கலந்துட்டான்னா அவனோட தொழில் போயிடும். அவன் லாங் டேர்மில் யோசிக்கிறான். அதாவது ப்ரொஃபஷ்னல் ஹூச் டீலர்ஸ் ஆர் ஹூச் மேனுஃபேக்சரர்ஸ்னு அவங்கள சொல்ல முடியாது, ஹூச் ட்ரேடர்ஸ்னு சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ நல்லா கவனிங்க, கமர்ஷியலாக அது போகாத வரைக்கும் ப்ளஸ் பாலிட்டிஷியன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் பிரச்சனையாக இல்லைன்றார் அவர். இன்னொன்று எல்லா காலத்துலேயும் எல்லா மட்டத்துலேயும் இந்த கள்ளச்சாராயன்றது எல்லா மாநிலங்கள்லேயும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாவட்டத்துலேயும் கூடவோ குறையவோ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே. ஸோ இது முதல்ல இந்த புரிதல் நமக்கு வேணும். இப்போ எடுத்தடுப்புலேயே இப்போ நேற்று இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து இன்னைக்கு காலையிலேருந்து பூரண மது விலக்கு வேணும், இரும்புக்காரம் கொண்டு ஒடுக்கணும், சிஎம்ஏ சொன்னார். எந்த காலத்துலையும் நடக்காது, எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்காது. எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் எந்த போலீஸ் ஆஃபீஸரை, நான் சொல்கிறது புத்தி உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரை கேட்டிங்கனாலும் ரவி ஆறுமுகம் சொல்கிறது தே வில் என்டார்ஸ். தட் இஸ் இது மனித உளவியல் சம்மந்தப்பட்டது. குடிக்கணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிராமங்களில் என்ன பண்ணுறாங்க, வயல்வெளிகளில் வந்து உங்களுக்கு வந்து அறுவடை திருவிழா நடக்குது, அல்லது வந்து ஒரு நாற்று நட்ட பிறகு அந்த அந்த பயிரை வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த ஹார்வெஸ்ட் சீசனுக்கு பிறகு அல்லது வந்து ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு அவங்களுக்கு நடந்த பிறகு டு ரிலாக்ஸ் அண்ட் டு ஷேர் த ஜாய் வந்து இது ஈஸியாக மேக்கப் பண்ணி, இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதை பண்ணி தான் குடிக்க போகிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு. ஸோ இதற்கான தேவை என்பது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாராலையும் ஃபாரின் லிக்கருக்கு போக முடியாது, கல் மாதிரி ஐஎம்எஃப் போக முடியாது, கல் எல்லா இடத்துலையும் போக முடியாது. ஸோ இதுக்கான சப்ளை டிமாண்ட் தியரி. ஸோ ஒரு டிமாண்ட் இருந்துன்னா சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அவன் இதை சிறிய அளவில் பண்ணும்போது அவன் இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறான். போலீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அவன் எல்லையை மீற மாட்டான். ஓகே. கமர்ஷியல் ஆகக்கூடாது, பாலிட்டிஷியன்ஸ் தலையிடக்கூடாது. இது எப்போ நடக்குதோ அப்போ தான் சிக்கல் வருது. கமர்ஷியல் ஆகும்பொழுதும் இந்த அரசியல்வாதிகள் தலையிடும் போது தான் லாப நோக்கத்தில் அதிகப்படியாக போய் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் நடக்குது. 4வது வந்து நான் சொன்ன மாதிரி ரவி ஆறுமுகம் சொன்னது, மற்ற திருட்டு, விபச்சாரம், கொலை, கொள்ளை, கூலி மாரடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த விஷயங்கள் தட் இஸ் அ கிரைம் ரேட் வில் கம் டவுன். ஓகே. ஸோ
நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டால தமிழ்நாட்டில் நாளையிலேருந்து கள்ள சாராயம் ஓஞ்சிடும், அடுத்த வருஷம் ஓஞ்சிடும், அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும், டெத் டோல் வேணால் குறையலாம். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்கே எங்கே கோட்டை விட்டாங்கன்னு நான் இப்போ பார்க்குறேன். நீங்கள் இதை பேசும்போதே மேபி நிறைய பார்க்குறவங்களுக்கு இப்போ எதுக்கு கள்ளச்சாராயம் வந்து இருக்கிறது இயல்பு தான் மணி சார் பேசுகிறாருலாம் நினைக்கலாம் அவங்க. இல்லை அது வந்து உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சுக்க புரியும். முடியுது. நான் அப்படி சொல்லலை, நான் எப்படி நான் அப்படி இல்லை, நான் மட்டும் இல்லை, யாருமே சொல்ல முடியாது. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். இது நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம மொத்தமாக வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறது, முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுன்றதுலாம் அபத்தமானது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது காலாகாலமாக நடக்கிறது இந்த இன்சிடென்ட். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 5-6 தடவை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா, கமர்ஷியலாக இது ஆகாது, பொலிட்டீஷியன்ஸ் தலையிடாமல் அது வர கமர்ஷியலாக ஆகக்கூடாது, பாலிட்டிஷியன்ஸ் தலையிடக்கூடாது. அது ரெண்டும் இல்லாதப்ப இது நடக்கவே நடக்காது. ஏன்னா எ ப்ரொஃபஷனல் ஹூச் டீலர், அவன் பல வருஷம் சாராயம் வைக்கிறான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வருவான், மறுபடியும் இதே தான் பண்ணுவான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டெத் ரேட்டுன்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். நில் டெத் ரேட்டில் கள்ள சாராயம் பல வருடங்கள் காய்ச்சறவங்களாம் இருக்காங்க. ஏன் இன்றைக்கு உங்களுடைய கல்வி தந்தைகளாக தமிழ்நாட்டில் அறியப்படுபவர்கள் பலரும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ள சாராய வியாபாரிகள் தான். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். எம்ஜிஆரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவர்களை வளர்த்தது கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர். இன்றைக்கு அவர்கள் கல்வி தந்தைகளாக இருக்கிறார்கள். நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அவங்க பாவத்தில் சம்பாதிச்ச பணம் இன்னைக்கு சமூகத்துக்கு வந்து கல்வியாக திரும்பி வந்திருக்கு. இன்னைக்கு மிக உயர்ந்த கல்விக்கூடங்களை நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம், மருத்துவமனைகளை வச்சுருக்கோம், ஆராய்ச்சி கூடங்களை வச்சுருக்கோம். ஆனால் நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தீங்கன்னா சகிக்காது. ஆகவே இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது காலாகாலமாக இருக்கிற விஷயம்தான். ஓகே. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இசை கமர்ஷியல் ஆகும்போதும் பாலிட்டிஷியன்ஸ் தலையிடும் போதும் இது நடக்குது. கவர்மெண்ட் இதில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டில் கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு, மிசரபிளி ஃபெயில்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முதலமைச்சர் ராஜினாமா கோரிக்கையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து அரசியல் நோக்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்கிறதால தீந்திர போகிறதும் கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து இன்னொன்று நடக்க போகுது, ஏன் 6 மாதம் பொறுத்து கூட நடக்கலாம். அந்த டிகிரி தான் வேரி ஆகும். உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கறது முக்கியமாக தனி மனித காழ்ப்புணர்ச்சியில் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவில் வந்து தூத்து மேமேன்னு திமுக திமுகவும் பிஜேபியை திமுக பிஜேபி விமர்சிக்கிற மாதிரியான அந்த விமர்சனங்கள் முக்கியமானதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் பிரச்சனையோட ஆழத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ எங்கே கோட்டை விட்டாங்க? லாஸ்ட் இயர் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, மரக்காணத்தில் நடக்குது. உங்களுக்கு இதே ரீஜனில் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து அந்த கெமிக்கலை சப்ளை பண்ண ஒருத்தரை சென்னையில் ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்ணுறவர், அவரை பிடிக்கிறீங்க. சரி, அதுக்கு பிறகு உங்களோட ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்ன நீங்கள் செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 எம்எல்ஏக்கள் பேர் இந்த விஷயத்தில் அடிப்படுது. அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாக, வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் 2 பேர் டிஎம்கே எம்எல்ஏஸோட பெயர் வந்து வெளிப்படையாக இதில் அடிப்படுது. அதாவது ராமதாஸோட டாக்டர் அன்புமணி அவர்களுடைய சார்ஜ் என்னன்னா, அந்த இடத்துல அந்த கல்ராயன் ஹில்ஸில் வந்து இந்த மாதிரி காலகாலமாக வந்து 60 வருஷமாக சாராயம் காய்ச்சி விற்கிறானுங்க. யாராவது வந்து தடுக்கணும்னு முயற்சி பண்ணி நல்ல அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் கொடுக்குற ப்ரெஷரில் அவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அது எந்த அளவு உண்மைன்றதை அவர் தான் நிரூபிக்கணும். பட் ஓவராலாக பை அண்ட் லார்ஜ் பார்த்தோம்னா, பாலிட்டிஷியன்ஸோட பேக்கப் இல்லாமல் ஒரு ரீஜனில் கள்ள சாராயம் சத்தியமாக ஓடாது. லோக்கல் போலீஸோட ஆசீர்வாதம், அனுசரணை, உதவி இல்லாமல் கள்ள சாராயம் ஓட வாய்ப்பே கிடையாது. இத்தனை பேருக்கு போயிருக்கேன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பேர் குடிக்கிறான், இத்தனை நாளாக குடிக்கிறான்னா அரசியல்வாதி ஆதரவு இல்லாமல் இந்த தொழில் நடக்காது. லோக்கல் போலீஸோட முழு ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்காது. ரவுடி பசங்க சமூக விரோதிகளோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. ஏன் மீடியா பர்சன்ஸோட மறைமுக அவங்களையும் சரி கட்டிடுறாங்க இந்த நியூஸை வெளியில் போடாம விடுறதுக்கு. மீடியாவும் இந்த பாவத்தில் பார்ட்னர் இன் கிரைம். ஸோ சமூகத்தில் முக்கியமானவர்கள்ன்றவங்க யார்? அரசியல்வாதிகள், லோக்கல் போலீஸு, ரவுடி பசங்க, மீடியா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத அனுமதிக்கிறாங்க. கேஷுவலிட்டிஸ் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. டெத்து வரும்போது எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. இந்த ஸ்கேல் ஆஃப் டெவாஸ்டேஷன் வாங்க, இந்த 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 பேரழிவின் இந்த அழிவின் வீச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த அழிவின் 100 பேருக்கு மேலே ஸ்டில் ஹாஸ்பிட்டல், 100 பீப்புளுக்கு மேலே மோர் தென் ஹாஸ்பிட்டலைஸ்னா இட்ஸ் அ டிசாஸ்டர், இட்ஸ் அ மேசிவ் டிசாஸ்டர். நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அண்ட் இன்னொரு விஷயம், நேற்று கலெக்டர் பேசும்போது இது கள்ளச்சாராயத்தினால நடக்கலன்னு சொன்ன விளக்கத்தினால சில பேர் அது ஆமாம், அது இன்னும் கொடுமை. ஏன் டினையல் மோட்லேயே இந்த கவர்மெண்ட் இருக்குது?
இந்த கவர்மெண்ட் மேலே ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது திமுக அரசின் மீது என்னை போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லா அரசாங்கத்திலும் நடக்க தவறுகள் தான் உங்கள் அரசாங்கத்திலும் நடக்குது. ஆனால் நீங்கள் அந்த நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதை பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் தவறுகள் வெளியில் வரும். ராமராஜ்யன்றது ஒரு உட்டோப்பியா. எங்கேயுமே வந்து ராமராஜ்யன்னு ஒன்று கிடையாது. தேனும் பாலும் எந்த கவர்மெண்ட்லையும் ஓடாது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் இதை அலோவ் பண்ணுங்க. நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அப்போ தான் தவறுகள் வரும்போது உங்களுக்கு திருத்திக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண என்ன ஆகுதுன்னா, உங்கள்கிட்ட பயந்தோ அல்லது உங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கியோ நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு மீடியா போகுது இல்லையா, அதோட விளைவு என்னென்னா தவறுகள் உங்கள் பார்வைக்கு வராமல் போகிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் வரும்போது அரசாங்கத்துக்கு அது பெரிய நெருக்கடியை, தலைகுனிவை, அவமானத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் ஃப்ரீயாக விடணும். நீங்கள் மீடியா வந்து அதாவது ஃப்ரீ ப்ரெஸ் ஏன் வேணும்? இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். போய் பேசுவான். சில இடங்களில் தவறான செய்திகள் வரும், உள்நோக்கத்தோட மீடியா எழுதும். பட் பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா, அதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அந்த நெரேட்டிவை ஏன் வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அதனால வந்து டிஎம்கேவோட எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம், என்னுடைய விமர்சனம் ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது, நீங்கள் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நீங்கள் தவறுகளே செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை விட பெரிய தவறுகளை நான் சொல்லலை. இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டு, 5 வருஷம் நீங்கள் தான் ஆளணும். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறுன்னு நான் பார்க்கறது, மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிற தவறு தான் உங்கள் கவர்மெண்ட்லேயும் நடக்குது. ஆனால் 5 வருஷம் நீங்கள் தான் ஆளணும். மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே உங்ககிட்ட கோளாறு வருது, பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. டெல்லியில் எப்படி மோடி கவர்மெண்ட் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதோ, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கவர்மெண்ட் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இது ரொம்ப ஆபத்தானது. அங்கே கோடி மீடியானா இதுவும் கோடி மீடியா தான். கோடி மோடின்னு ரைமிங்காக சொன்ன இல்லை. கோடின்னா ஹிந்தியில் மடியில் அமர்ந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். இட்ஸ் அ லேப் பர்சன். கோடினா மடி. நீங்க வந்து உங்க அரசாங்கம் சொல்றதை கேட்டுட்டு தலையாட்டக்கூடியது. சோ அங்க கோடி மீடியானா டெல்லியில, தமிழ்நாட்டிலயும் கோடி மீடியா தான். நல்லது அல்ல. அதுதான் எல்லா தொலைக்காட்சியோட டிபேட்டோட தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போட்டு அவங்க இப்படி இத்தனை 10 பேருக்கு மேல உயிர் போயிருக்கும் போது எந்த தொலைக்காட்சி விவாதத்துக்கு எடுக்காம இன்னும் அதிமுக பிரச்சனையவே பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற விஷயம் 100% அதிமுக ஐடிவிங்க சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நேற்றை கூட பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக உள்கட்சி பிரச்சனையை பற்றி மாஞ்சு பேசக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் இரவு 7லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 14 தொலைக்காட்சிகள் யாருமே இதை எடுக்கலையா? இது அப்படியே டெல்லியோட ரெப்ளிகேஷன். சிமிலாரிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரைக்கிங். நீங்க அதே தொலைக்காட்சிகள் தானே காலையில இருந்து லைவ் இன்னைக்கு எடுக்கிறாங்க. சரி, நீங்க பார்க்கணும், இனிமே பார்க்கணும் எப்படின்ட்டு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நேரேட்டிவை திமுக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. திமுக டிஎம்கே இஸ் ஹெவிலி கண்ட்ரோலிங் தி மீடியா நெரேட்டிவ் இன் தமிழ்நாடு. சேட்டலைட் சேனல், டிஜிட்டல், பிரிண்ட் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல், எஸ்பெஷலி சேட்டலைட் அண்ட் டிஜிட்டலை மேசிவ்லி தே ஆர் கண்ட்ரோலிங். அது அவங்களுக்கே நல்லது இல்லை. கலைஞர் இருந்தால் இதை செய்ய மாட்டார். என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும். இதை பார்க்கக்கூடிய திமுக நண்பர்களின் கனிவான பார்வைக்காக நான் இதை சொல்கிறேன். உங்களை விமர்சனம் பண்ணணும்னு நான் என்றைக்குமே விமர்சனம் பண்ணதில்லை. இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டுகள், ஜெயலலிதாவோட 5.5 ஆண்டுகள், அதன் பிறகு எடப்பாடியோட 4.5 ஆண்டுகளில், அந்த 10 ஆண்டுகளில் அவர்களை மிக கடுமையாக விமர்சித்தவர்களில் நானும் ஒருவன். திமுக வர வேண்டும் என்று விரும்பியவர்களில் நானும் ஒருவன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், 4.5 ஆண்டு கால எடப்பாடி அரசை தமிழ்நாட்டு மீடியா விமர்சித்ததில் 4இல் 1 பங்கு கூட ஸ்டாலின் அரசை விமர்சிக்கவில்லை. இது நான் சொல்கிறேன், நாங்கள் இவங்களோட ப்ராப்ளமாகவே திமுக அரசாங்கத்தின் இந்த அரசில் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க அவங்க, நான் மறுக்கல. இந்த கவர்மெண்ட்டோட பிரச்சனைகளில் ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது, நெரேட்டிவை, அரசாங்கத்துக்கு எதிரான பரப்புரைகளை, அரசாங்கத்துக்கு எதிரான அந்த ஒரு விமர்சனங்களை இவர்கள் கட்டுப்படுத்த சதா சர்வகாலமும் கட்டுப்படுத்துகிறார்கள். அது எஸ்பெஷலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, கண்டிப்பா அதெல்லாம் வந்து சிறுதுளி பெருவெள்ளம். ஓகே, ஏன்னா குறை இருந்துன்னா அவன் சொல்ல பயப்படுறான். ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் பயப்படுறான், இண்டிவிஜுவல் சேனல் பயப்படுது, ஒரு டிஜிட்டல் மீடியம் பயப்படுது, ஒரு யூடியூப் சேனல் பயப்படுது, ட்வீட் போட பயப்படுறான். அவங்க கோச்சிப்பாங்களே, அப்புறம் ட்ரால் பண்ணுவாங்க. என்னெல்லாம் எவ்வளோ ட்ரால் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சி, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். நான் அது ஒன்று சத்தியமாக நான் வந்து ஐ வில் டேக் இட், நோ ப்ராப்ளம். ஆனால் சம்மந்தப்பட்டவங்க இதை உணரணும் இல்லை, எஸ்பெஷலி உதயநிதி ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலம் நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அதுதான். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் அடுத்து இன்னும் மினிமம் ஒரு 30 வருஷம் அரசியல் இருக்க போகிறீங்க. யூ ஆர் த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர். நீங்கள்
இந்த பரப்புரையை கண்ட்ரோல் பண்ணுறதை நிறுத்துங்க. இது நான் வந்து ஒரு வேண்டுகோளாகவே உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. கொஞ்சம் இல்லை, நல்லாவே அலோவ். உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இது புரியல. டிஎம்கேல யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னை போன்றவர்கள் வந்து இதை நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஎம்கே. ஓகே, அவங்களுக்கு அது புரியணும். ஏன்னா 40 சீட்டு ஜெயிச்சாங்க, பிரமாதமான ஒரு வெற்றி. இன்றைக்கி நாடு முழுவதும் வந்து பிஜேபி வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். அவன் ஒரு இன்ச்சு கூட திருந்தலை. பிஜேபி கடந்த 10 வருஷம் எப்படி நாட்டை ஆண்டாங்களோ மோடி கவர்மெண்ட், அப்படி அதே அராஜகத்தில் அதே டிக்டட்டோரியல் ஆட்டிடியூடில் தான் அவங்க ரூல் பண்ண போகிறாங்க. இன்னும் 100 நாளுக்குள்ளே அதிரடியான பல விஷயங்களை அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டு ப்ரூவ் த ஃபேக்ட், எனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஐ எம் ஆஸ் குட் அஸ் ஐ வாஸ் இன் த பாஸ்ட் 10 years. நான் கடந்த 10 வருஷத்தில் எப்படி இருந்தோம் அப்படி தான் இப்போ இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் மோடிக்கு இருக்குது. மோடியின் அரசியலை உற்று பார்ப்பவர்களுக்கு அடுத்த 100 நாட்களில் அவர் அதிரடியாக ஏதாவது செய்வார். சிம்பிளி டு ப்ரூவ் த ஃபேக்ட் தட் எனக்கு மைனாரிட்டி என்ன சொல்லாத, எனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு, எனக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் செய்ய போகிறார். ஃபேசிஸ்ட்டு பாத்தில் தான் இந்தியா போக போகுது. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம 40 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். மோடியோட இன்ஃப்ளூயன்ஸை, பிஜேபியோட மதவாத அரசியலை நம்ம தடுத்து நிறுத்தியிருக்கோம். பெரிய அளவில் தடுத்து நிறுத்தியிருக்கோம். ஒட்டுமொத்த தமிழகத்தின் வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. ஒரே கூட்டணி 2 தேர்தலில் தொடர்ந்ததே இல்லை, 3 தேர்தலில் தொடர்ந்துருக்கு. மாபெரும் வெற்றி. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. என்னடா இன்னைக்கு போய் வீட்டில் இதெல்லாம் பேசுகிறானே நினைக்காதீங்க. நான் அப்படி சொல்லலை. கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணணும் திமுக நண்பர்களும் அரசும். எஸ்பெஷலி மை அப்பீல் டு உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு சீஃப் மினிஸ்டர் கூட வேலைகள் நிறைய இருக்கலாம். அடுத்து இவர் தான் வரப்போகிறாரு. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க கட்சியோட உள்விவகாரம். அதில் அதை பற்றி பேசுகிறதுக்கான நேரம் இது அல்ல. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் ஏன் நடக்குது? இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல சார் ஃபெயிலியர் இல்லைங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த 2 எம்எல்ஏஸ் வந்து அங்கே தே பிளேடு ஹவோக்குன்றாங்கங்க. அது ஏன் வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகல? இன்னொன்று, அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு. இது வந்து எப்படி வந்து இன்டெலிஜென்ஸுக்கால ஏன் ஸ்மெல் பண்ண முடியல? இப்போ ப்ரொஹிபிஷன் விங்கால ஏன் ஸ்மெல் பண்ண முடியல? அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. ஸ்பெஷல் பிரான்ச் இருக்குது, இன்டெலிஜென்ஸ், லோக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் போன வருஷம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க, அசம்பிளி நடக்கும்போது கூடுதல் எச்சரிக்கையில் இருப்பாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும். இன்னைக்கு தொடங்குற எஸ், 2 மாதத்துக்கு கள்ளசாராயத்தை ஓட்டாமல் நிறுத்தி வைங்கன்னு அதிகாரிகளுக்கு தாக்கீது பிறப்பித்த டிஜிபிகள் உண்டு ஜெயலலிதா பீரியடில். அசம்பிளிக்கு முன்னால பிரச்சனையா வெடிக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், எப்படிங்க அது வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுறது, என்ன முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு கூட விஷயம் தெரியாம கேட்கலாம். எல்லாம் தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நுவான்ஸ் வந்து நான் சொல்லக்கூடிய, இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க, அது திமுகலையா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ்லையா இருக்கட்டும், நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ நோ கேசஸ் ஜெயலலிதா பீரியட்ல. ஏன்னா இது எல்லா காலத்திலையும் இருக்கும். எந்த கவர்மெண்டாலையும் கள்ளசாராயத்தை ஒழிக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 2 monthsக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், 2 months பொறுத்து நமக்கு தொழில் பண்ணுறதுக்கு வேணும் இல்லை, அப்போ அமைதியாக இருப்பான். குறைஞ்சபட்சம் அந்த புத்தியாவது வேணும் இல்லை. நாளைக்கு அசம்பிளி கூட போகுது, 1 வாரத்துக்கு முன்னாலே நீங்கள் டைட்டன் பண்ணியிருக்கணும்ல பெல்ட்டை. எங்க இதெல்லாம் பால பாடங்க. புதுசாக ஆட்சிக்கு வந்த கட்சி இந்த தப்பை பண்ணி எங்க சார் ஓட்ட வர்றாங்க? இல்லைங்க, அதிகாரிகள் மட்டத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய டாப் ஆஃபீஸர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ ப்ராப்ளம், எல்என்ஓக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் இருக்கக்கூடிய சில கேப்ஸு, மேலே சிஎம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸு, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி அந்த ஸ்கூல் இன்சிடென்ட்லேயே சொன்னாங்க. தொடர்ந்து காவல்துறை இந்த ஆட்சியில் ஒரு பெரிய பிரச்சனையை காவல்துறையால் இந்த அரசுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. கள்ளக்குறிச்சியில் 2வது எஸ்பி சஸ்பெண்ட் ஆகிறாருன்றாங்க. அது எப்படி ஒரு மாவட்டத்தில் 2வது எஸ்பி சஸ்பெண்ட் ஆவார்? ஒரு எஸ்பியை எந்த கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் சஸ்பெண்ட் பண்ணாதுங்க, ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மொரால் டவுன் த லைன் கீழே போவோம். பண்ண மாட்டாங்க. அதை டாப் லெவல்லையும் போவோம். ஐபிஎஸ் ஆஃபீஸரை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. ஐஏஎஸ் லாபியை கூட பகைச்சுப்பாங்க. ஐபிஎஸ் லாபியை எந்த சீஃப் மினிஸ்டரும், கலைஞரோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ யாருமே பகைச்சிக்கவே மாட்டாங்க. அதை நோக்கி ஏன் நிலைமை போகுது? நான் என்ன சொல்கிறேன், அடுத்த வாரம் அசம்பிளி கூட போகுதுன்னா அதுக்கு ஒரு 4 நாள் முன்னால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதெல்லாம் குறைஞ்சபட்ச புரிதலுங்க. எங்க அப்ப யார் கோட்டை விட்டா? இல்ல அசம்பிளி தொடங்கறதுனால தான் கலெக்டர் நேத்து வேற மாதிரி ஒரு விஷயத்த பேசினாரு. அவரு ரொம்ப சாரி, அது வந்து ரொம்ப எப்படின்னா அட்ரோஷியஸ் அவரோட பிஹேவியர். அவர் எதுக்கு அப்படி பேசணும்? இது அசம்பிளிக்காக அவர் பேசினாருன்னா அது இதை விட ஆபத்தானது. நான் சொல்ற அசம்பிளி முன்னால நடவடிக்கைன்றது ஓவரால் த ஸ்டேட். புரிஞ்சுக்க முடியுது. புரியுதுங்களா நான் சொல்றது? கள்ளச்சாராயத்தை எந்த கவர்மெண்ட்டும் முழுசும் ஒழிக்க முடியாதுன்ற புரிதல் அடிப்படை அரிச்சுவடையாக உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப இரும்பு கரம் கொண்டு அது இப்ப பேச வேண்டிய doesn't have any meaning. I'm sorry, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை இன்னைக்கு பேசுறதால். இன்னைக்கு இப்படிதான் நீங்க பேசணும். மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? கொத்து கொத்தா பாடிஸை போட்டு எரிக்கிறாங்க.
ஒரே தெருவுல 10 பேர் வீட்டுல செத்துருக்கான்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அசம்பிளி நடக்கிற பீரியட்லயாவது ஒழுங்கா இருங்கடான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கண்ட்ரோல்டு தேர் இஸ் அ கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் வாங்க. அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல்டு திங்ஸ் இதெல்லாம். அது ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த புரிதல் இருக்கணுங்க. டே ஒன்லேருந்து எந்த கவர்மெண்ட்லையும் நடக்காத சில பிரச்சனைகள் இந்த கவர்மெண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இன்டெலிஜென்ஸுக்கும் எல்என்ஓக்கும் இருக்க ப்ராப்ளம் நடுத்தருக்கு வருது. எது? கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டில். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் இஷ்யூவில் அகைன் கள்ளக்குறிச்சியால் இந்த கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எந்த நேரத்தில் அந்த மாவட்டத்தை கார் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஸ்கூல் இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு போலீஸ்? யூடியூப் சேனல்ஸ் வேற ஆன் ராம்பேஜ். வார்பாத்தில் போனான் யூடியூப் சேனல்ஸ். என்ன கண்ட்ரோல் பண்ணீங்க நீங்கள்? இல்லை என்ன கவுண்டர் நேரேட்டிவை செட் பண்ணீங்க? இண்டு பேப்பரில் எல்என்ஓக்கு எதிராக இன்டெலிஜென்ஸ் பிளான்ட் பண்ணுறாங்க. ஒரே போலீஸு இன்டெலிஜென்ஸ் வந்து எல்என்ஓக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க. நாங்கள் அடிக்குவேட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துறோம். இட் வாஸ் தேர் ஃபெயிலியர். ரெண்டு பேரும் மாறி மாறி புகார். இவங்க இன்னொரு ஸ்டோரி, இவங்க எல்என்ஓ பிளான் பண்ணுறாங்க. இது நாசியட்டிங்க. இதெல்லாம் ஜெயலலிதா பீரியட்லையோ கலைஞர் பீரியட்லையோ எடப்பாடி பீரியட்லையோ கூட நடந்தது கிடையாது. த டிபார்ட்மெண்ட் ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அரசாங்கத்தின் முகம் வந்து காவல்துறை தான். இட்ஸ் லைக் எ பிந்தின்வாங்க. அதனாலதான் பெண்ணோட முதல்வர்கள் அதான் முகம் இல்லை, ஒரு பெண்ணோட தமிழ்நாட்டில் பொட்டுன்னுவாங்க இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், திலகம் அடையாளம், அரசின் அடையாளம் வந்து காவல்துறை. தமிழ்நாடு இஸ் ஒன்லி ஸ்டேட் ஃபார் தட் மேட்டர். கடந்த 60 ஆண்டுகளாக அண்ணா காலத்திலேருந்து காவல்துறையை முதலமைச்சர் மட்டுமே கையில் வைத்திருக்கிறார். நம்முடைய கடைசி ஹோம் மினிஸ்டர் கக்கன் பக்தவச்சலம் சிஎம்மாக இருக்கும்போது. அதுக்கு பிறகு அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், எடப்பாடி, ஸ்டாலின், ஓபிஎஸ் இருக்கும்போது அவர் தான் வச்சுருந்தார். ஜானகியம்மா ஒரு 3 வாரம் இருக்கும்போது அவங்க தான் வச்சுருந்தாங்க. ஓகே, ஆகவே நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்பெஷலி காவல்துறையில் இருக்கக்கூடிய சில ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி ப்ராப்ளம்ஸ் இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறதன் மூலிமா என்ன சார் நடக்க வாய்ப்பு? ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. சிபிசிஐடி இஸ் தி அனதர் விங் ஆஃப் தி தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு சீமான் கேட்குறாரு. ஆமாம், நான் ஒரு சீமான் சொல்கிறது கரெக்டு தான். இவ்வளோ மேசிவ் ஸ்கேலில் 40 பேர் செத்துருக்கான் அப்படின்னும் போது இன்னும் எவ்வளோ பேர் சாக போகிறான்னு தெரியல. நீங்கள் உங்கள் காவல்துறையோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு விங்கு சிபிசிஐடி, அவங்க வந்து மாநில அரசாங்கத்தோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண தான் அவங்க பார்ப்பாங்க. மாநில காவல்துறையில் பெரிய அளவில் அவங்க வந்து தவறு செஞ்சுருந்தா அவங்களால அதை தட்டி கேட்க முடியுமான்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. ஓகே, லோக்கல் போலீஸில் எல்என்ஓவில் இருக்கவங்கள கூட வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ராப்ளத்தை. பாலிட்டிஷியன்ஸை தொடக்கூடிய இது அவங்களுக்கு வருமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிஎம்கே எம்எல்ஏஸ் பேர் இதில் அடிப்படுது, நமக்கு தெரியாது அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையா. இன்கேஸ் அவங்க இன்வால்வ்மெண்ட் இருக்குன்றது நிரூபிக்கப்பட்டனா ஹவு ஃபார் த சிபிசிஐடி கேன் கோ? எப்படி போக முடியும்? அப்போ நீங்கள் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா ஒரு இம்பார்ஷியல் ஏஜென்சி கிட்ட இந்த மாநில அரசு கொடுத்துடலாமே. இது என்ன அதில் எம்எல்ஏக்களோட இதற்குன்னு அன்புமணி அவர்கள் சொல்றாரு, போலீஸோட துணையோட நடந்திருக்கலாம்னு அங்க இருக்க மக்கள்லயே கூட சொல்றாங்க, தொடர்ந்து சொல்றாங்க. அது எல்லாரும் துணைன்னு சொல்றது பணமா என்ன? இல்லைங்க, போலீஸ் உதவி இல்லாமல் இவ்வளோ பெரிய சாராய வியாபாரம்லாம் நடக்காதுங்க. லோக்கல் போலீஸோட அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இது நடக்காது. இட்ஸ் மினிமம் காமன் சென்ஸ் தினேஷ். எப்படி இதுக்கு போய் கொலம்பஸ் அறிவு தேவையில்லை. நீ பாத்தியா, உனக்கு தெரியுமா, அதெல்லாம் தேவையில்லை. எப்படி இது நடக்குது? போலீஸுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அது தமிழ்நாடு போலீஸ் சூப்பர்ப். நினைச்சா ஒரே நாள்ல, ஆனா தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கதையெல்லாம் நான் சொல்லலை. இப்போ அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, ஒரு வாரம் வாங்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாயிண்ட், பிஜேபி அண்ணாமலை ஒரு பாயிண்ட் சொன்னார், நீங்க சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு வாரம் வாங்கி குடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாள் வியாபாரம் இல்லை, இது தொடர் வியாபாரமாக அங்கே இருந்திருக்கு. இத்தனை பேர் எப்படி குடிச்சான்? எத்தனை நாள் அங்கே ஓடுது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு 200 மீட்டர்ல இருக்க வீட்டில் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்க நீதிமன்றத்துக்கு பக்கத்துல 100 மீட்டர்ல இப்படி இருக்கு. ஸோ எல்லாமே முக்கியமாக இதுதாங்க நான் சொல்ல வரேன். அது போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ அதெல்லாம் பிரச்சனை. தட்ஸ் நாட் த இஷ்யூ. போலீஸ் உதவி இல்லாமல், போலீஸ் ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. லோக்கல் போலீஸ் தெரியாமல் இது எப்படி நடக்கும்? எப்படி பண்ண முடியும்? நீங்கள் என்ன விளையாட்டா இது? அது யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ எந்த மட்டத்தில் போலீஸோட அனுசரணை இருந்திருக்கு? எந்த மட்டத்தில் போலீஸோட அசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு? அவங்க சொல்கிறார் அன்புமணி ஒரு பாயிண்ட், இதை தடுக்க நினைச்ச அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது உண்மை, நானும் கேள்விப்படுகிறேன். உண்மையிலே நேர்மையான அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் லெவலில், டிஎஸ்பி லெவலில் இதை அனுமதிக்க மறுத்தவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அடுத்த ஒரு ஆஃபீஸர் என்ன நினைப்பான்? நமக்கு என்ன போச்சு, வெள்ளாவும் கட்டுறாங்க. அப்போ எங்கே வர பிரச்சனை? சரி, இதுக்கு தானே நீ எஸ்பிசிஐடி வச்சுருக்க,
லோக்கல் போலீஸ் தப்பு பண்ணுவான்ட்டு தான் எஸ்பி கவுண்டர் செக் வச்சுருக்கீங்க. அவன் ஏன் கோட்டை விட்டான்? ப்ரொஹிபிஷன் விங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க எப்படி கோட்டை? அவன் வேலையே தானேங்க அதுக்கு தான் மதுவிலக்குத்துறை. மதுவிலக்குத்துறை. அப்போ கழிச்சிடலாமே. இதுதான் யதார்த்தம்னா மதுவிலக்குத்துறை எதுக்கு? அப்போ இவ்வளோ ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா இருக்குது. டே ஒன்லேருந்து இந்த கவர்மெண்ட்டில் நான் பார்க்குற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ், எஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், அது ரொம்ப கிளாரிங்காக அந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூல் இஷ்யூவில், அது என்ன ஸ்கூல் அது, இந்த கனியாமூர் பள்ளி இஷ்யூவில் வெளியில் வந்தது. இன்டெலிஜென்ஸுக்கு எதிராக எல்என்டோ பிளான் பண்ணுறது, எல்என்டோக்கு எதிராக இன்டெலிஜென்ஸ் பிளான் பண்ணுறது, இவங்க விளையாட்டை வந்து மீடியாவில் வச்சு விளையாண்டாங்க. இதெல்லாம் எந்த கவர்மெண்ட்லையும் நடக்காது. அப்போ இந்த டர்ஃப் வார், இந்த ஈகோ வார் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது கவர்மெண்ட்டை தானே பாதிக்கும். அட் எண்ட் ஆஃப் த டே யார் பாதிப்பா? இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும். கெட்ட பேர் யாருக்கு? ஒன்று மறந்துடாதீங்க, அதிகாரிகள் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு அவன் பென்ஷன் வாங்கிட்டு போயிடுவான். பதில் சொல்ல வேண்டியது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு. அடுத்த எலெக்ஷனில் திமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ இருக்க டிஜிபியோ, ஏடிஜிபியோ, ஐஜி இன்டெலிஜென்ஸோ, அந்த எஸ்பியோ, ஏடிஜிபி ப்ரொஹிபிஷன் விங்கோ, இவங்க பதில் சொல்ல போகிறதில்ல. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் திமுக அமைச்சர்களும் திமுகன்ற கட்சியும் தான் போய் மக்களை ஃபேஸ் பண்ணணும். அப்போ பாத்தியதை யாருக்கு? 40 பேர் இறந்துருக்காங்க, இதுக்கு கூட சிஎம் வராமல் எதுக்கு வருவார்? எல்லா இடத்துக்கும் உதயநிதியை தான் அனுப்புவீங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு. இதுக்கு கூட ஏன் சார் சிஎம் போகல? ஐ திங்க் அவர் போவார் நான் நினைக்கிறேன். திஸ் த ஃபர்ஸ்ட் ஐ பிலீவ் நாளைக்கு அவர் போவார் நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். அது கூட இஷ்யூ இல்லை, சிஎம் போகிறது கூட இஷ்யூ இல்லை. நான் சொல்கிறேன் ஃபார் லெட் அஸ் நாட் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். ஃபார்மாலிட்டிஸை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்பட வேணாம் தினேஷ். உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டின்றீங்க. அது $1 மில்லியன் கொஸ்டின். 5 பேர் செத்தா, ஒருத்தர் செத்தா ஏட்டையாவை சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? 5 பேர் செத்தா இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 10 பேர் செத்தா டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ 40 பேர் செத்துருக்கானா யாரை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? உங்கள் கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் ட்ராஜடி. இந்த துயர சம்பவத்திற்கு எந்த மட்டத்தில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க தெரியல. அவங்க மந்திரி ரிசைன் பண்ணணுன்றாங்க. யார்? இதுக்கான மந்திரி முத்துசாமி. பாமகவின் கோரிக்கை வந்து பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு ரிசைன் பண்ணணும், முத்துசாமி ரிசைன் பண்ணணும். இல்லை, ரிசைன் பண்ணணும்னு அன்புமணி கேட்கறது பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடு, எடப்பாடி கேட்கறது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு. நான் கேட்கறது இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணால் மட்டும் நாளைக்கு பிரச்சனை தீர்ந்துடும்னா பண்ணுன்னு கேட்கலாம். யாரும் எப்பயும் ரிசைன் பண்ண போகிறதுன்ற கிடையாது. ஃபியூச்சரில் என்ன பண்ண போறீங்க நீங்கள்? ஏன்னா இது 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 இப்படியே போயிட்டு இருந்தேன்னா போன வருஷம் இது ஒன்று கள்ளச்சாராயத்தை காரணம் காட்டி தான் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை மறுபடியும் எடுத்துட்டு டாஸ்மாக் வருது. இப்போ கள்ளச்சாராயமும் ஒரு பக்கம் இருக்கு, டாஸ்மாக். மதுவிலக்கு சொல்யூஷன் கிடையாது. லெட் அஸ் பி வெரி கிளியர். அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னா ஐம் சாரி, அது மடத்தனமான ஆர்குமெண்ட்டு. மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு விஷயம். குஜராத்தில் கள்ளசாராய சாவுகள் நிறையா நடக்குது. கள்ளசாராய சாவு மட்டும் இல்லை, மதுவால் பாதிக்கப்பட்டு புனர்வாழ்வுக்காக ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு ப்ரொஹிபிஷன் இருக்க குஜராத்லேருந்து நோயாளிகள் வராங்க. வேணும்னா நீங்களே விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உலகம் முழுவதும் தோற்று போன விஷயம் ப்ரொஹிபிஷன் மதுவிலக்கு தீர்வு அல்ல. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, வந்து கள்ளசாராயத்தை நீங்கள் 100% ஒழிக்கவும் முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. இதை இந்த நேரத்தில் சொல்றது பலருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், கோபமாகவும் இருக்கலாம். பட் ஐம் சாரி, இதுதான் உண்மை. எந்த அரசு வந்தாலும் கள்ளச்சாராயம் இருக்கும். கமர்ஷியல் ஆகும்போதும் பாலிட்டிஷியன்ஸ் உள்ளே பூரும்போதும் தான் அது தாண்டி போகுது. இந்த புரிதல் போலீஸுக்கு உண்டு. எல்லா எஸ்பிக்கும் இது தெரியும், எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இது தெரியும். அப்போ எதுக்கு சார் டாஸ்மாக் இருக்கணும்? இல்லைங்க, இது வந்து நீங்கள் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் தினேஷ். லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. தேர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ். அது அங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இது வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு 3 பேர் செத்துருந்தானே நீங்களானு பேசுவோமா? அந்த மாதிரி நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. பேசணும்லேன்னு கேட்குறேன் சார். இல்லை தினேஷ், நீங்கள் வந்து பி ப்ராக்டிக்கல். நான் என்ன சொல்கிறேன், ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் வந்து எல்லா கட்டத்துலேயும், எல்லா மாநிலங்கள்லேயும், எல்லா மாவட்டத்துலேயும் நாடு பூரா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து ஹியூமன், அதுவும் திஸ் பாலிசி ஆஃப் லிக்கர் இருக்கு இல்லையா, இட்ஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஹியூமன் சைக்காலஜி. அதாவது எனக்கு வந்து ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், குவாலிஃபைடு எம்பிபிஎஸ் டாக்டர் சொன்னார். நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்டோரிக்காக அவரை பேசும்போது, இப்போ கலைஞர் 2016
மதுவிலக்கு எல்லாம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? பாலிசி தேர்தல் அறிக்கையிலே தேர்தல் அறிக்கையிலே கலைஞர் கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், சார் இது வந்து மனித உளவியலோட சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து இது புரியாமல் பேசுகிறாங்க. வள்ளுவர் வந்து கல் உண்ணாமைன்னு தான் சொன்னார், கல் உற்பத்தி பண்ணாமைன்னு சொல்லலை. கல் உண்ணாமைன்னா அது இருக்கும், காலகாலமாக இருக்க விஷயம் தான். அது கண்ட்ரோல்டாக இருக்கா இல்லையான்றது தான். இந்த ஹூச் ட்ராஜடின்றது வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து நீங்கள் அந்த 75 வருஷமாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் a பிக் சப்ஜெக்ட். அதை வந்து முதல் பாலப்பாடம் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அதனால் புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். அறவே கள்ள சாராயத்தை எந்த அரசாங்கத்தாலும் ஒழிக்க முடியாது. இன்ஃபேக்ட் 80s வந்து கேரளாவில் வந்து 200-300 பேர் செத்த ட்ராஜடிஸ்லாம் உண்டு. ஒழிக்க முடியாதா? ஒழிக்க முடியும், ஆனாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஒழிக்க முடியாது, அதை கண்ட்ரோல்டாக தான் வைக்க முடியும். நல்ல வெல் அண்டர் கண்ட்ரோலாக வைக்கலாம், ஒழிக்க முடியாது. எந்த அரசாலையும் ஒழிக்க முடியாது, கண்ட்ரோல்டாக வைக்கலாம். பாலிட்டிஷியன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கலாம், அதை என்ஷூர் பண்ண முடியும். கமர்ஷியல் ஆகாமல் பார்க்கலாம். ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸும் அவங்களால தடுக்கவே முடியாது. அப்புறம் நான் சொன்ன ரவி ஆறுமுகத்தோட இன்சிடென்ட், எந்த எஸ்பியுமே ஒரு சின்ன லெவலில் அது பாட்டு அது இருக்கிறது அவங்க வந்து they will like it. there will be an working arrangement. அவனும் அந்த லிமிட்டில் இருப்பான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் மற்ற ஏரியா எக்ஸ்பிரட் ஆக மாட்டான், மற்ற கிரைம்ஸ்க்கு அவன் போக மாட்டான். மற்ற கிரைம்ஸ்க்கு அது கண்ட்ரோல்டாக இருக்க வரைக்கும். அது கமர்ஷியல் ஆகும்போது, பாலிட்டிஷியன்ஸ் உள்ளே வரும்போது, அப்போ தான் வந்து கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் வந்ததில் இருந்தே தொடர்ந்து பிரச்சனைகளாக பார்க்கறது தமிழ்நாட்டில் சாராயம் அதிகமாகிடுச்சு, டைம் பார்க்காம அது வந்து விற்பனை ஆகுது, கஞ்சா விற்பனை ஆகுது, கள்ளச்சாராயம் விற்பனை ஆகுது, போதைப் பொருட்கள். இதை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். 22ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை கூட பாஜக அறிவிச்சிருக்கு, அதிமுகவும் போராட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தொடர்ந்து இந்த திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். டெஃபினட்டாக கூடுதல் கவனம். இந்த போதைப் பொருள் வந்து இந்தியா பூராவே கடந்த 10 வருஷமாக பெருகி இருக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லை. அது இந்தியா வந்து இந்தியா பூரா வெள்ளமாக ஓடுது போதைப் பொருள். அது தமிழ்நாடு மாட்டிக்குது, ஐசோலேட்டட் கிடையாது தமிழ்நாடு. குஜராத் பார்டர்லேருந்து உள்ளே வருது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அது ஒரு 3 வருஷமாக ப்ராப்ளமாக தான் இருக்குது. அது எ பார்ட் ஆஃப் தி ஆல் இண்டியா ப்ராப்ளம். இன்னமும் இவங்க விழிப்புடன் இருக்கணும், நான் அதை மறுக்கல. இவங்க வந்து தேவட்டு ஆங்கிலத்தில் சொன்னால் தேவட்டு புல் அப் தர் சாக்ஸ். இதுவாது கள்ளசாராயம் இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மிங்க. இது வந்து ஏதோ ஐசோலேட்டடாக நடக்குது. உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 40-50 பேர் சாவறான், 100 பேர் சாவறான். போதைப் பொருளில் வந்து ஜெனரேஷன்ஸ் ஆர் ரூயின்டு. பல கல்லூரிகள், என் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள், எஸ்பெஷலி தனியார் கல்லூரிகள், தே பிகம் டென் ஆஃப் ட்ரக் பெட்லிங். இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது அகில இந்திய அளவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டிலையும் இந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கவர்மெண்ட் கண்டிப்பாக இதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இவங்க இப்போ நான் சொல்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் முன்வைக்க முடியாது. நான் ஓவரால் புரிதலுக்காக சொல்கிறேன். முதலமைச்சர் ராஜினாமா என்பதெல்லாம் அரசியல் உள்நோக்கக்கூடிய கோரிக்கைகள் இல்லை, அதிகாரிகளை பலிகடா ஆக்குறாங்க, அப்படிதான் பண்ணுவான். எல்லா அரசாங்கமுமே அப்படிதான் பண்ணோம். தான் தலைக்கு கத்தி வருதுன்னா எல்லா அரசாங்கமுமே வந்து அதிகாரியை தான் பலிகடா வாக்குவாங்க. என்ன பலிகடா சஸ்பெண்ட் ஆனால் அவரோட லைஃப் லாங்காக சஸ்பென்ஷன். அவர் இப்போ 10 நாளில் சர்வீஸ்க்கு வர போகிறாரு, டிஸ்மிஸ் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா பயம் இருக்கும். அட் வாட் லெவல்? 40 பேர் செத்துருக்கான்ல, போய் அந்த டிஎஸ்பியோ அல்லது இன்ஸ்பெக்டரோ புட் தம் அண்டர், நாட் அண்டர் சஸ்பென்ஷன், டிஸ்மிஸ் தம். டிஸ்மிஸ் ஆன பிறகு அவன் கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்டுக்கு போயிட்டு ரீசரெக்ட் ஆகி வந்தால் வரட்டும், அது வரட்டும். ஜுடிஷியல் இன்டர்வென்ஷனில் அவனுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சதுன்னா கிடைக்கட்டும். பட் ஒரு பயம் இருக்கும்ல. பழி வாங்குறது நோக்கத்தில் நான் இதெல்லாம் சொல்லலை. யாரையாவது 40 பேர் மேலே இருக்கு, 40 பேர் இருக்க அந்த ஒரு பரிதவிப்புலையும் நாளைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி 4 வாரத்துக்குள்ள அதில் ஒரு 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணுங்கள். டிஸ்மிஸ் பண்ண பிறகு அவன் கோர்ட்டுக்கு போகிறான், ஸ்டே கிடைக்குது, அந்த ப்ராசஸில் இருக்கு இல்லையா, தட் ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட். அது என்னன்னா, அடுத்து அங்கே வரக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கோ மற்றவங்களுக்கோ வந்து ஒரு டிட்ரண்ட்டாக இருக்கும். அது வந்து பட் வெறும் சஸ்பென்ஷனால் ஒன்றும் கிடையாது. 10 நாளில் தே ஆல் வில் பி ரீசரெக்டட். அதான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சஸ்பென்ஷனில் வைக்க முடியாது, நீங்கள் போலீஸே வைக்க முடியாது. நீங்கள் வந்து சஸ்பென்ஷன்றது நாட் பெர்மனன்ட். த வெரி வேர்ட் சஸ்பென்ஷன் இஸ் டெம்பரரி. அது உடனே மக்களை கோவத்தில் இருக்க மக்கள் கோவத்தை தணிக்கிறதுக்காக பண்ற வேலைங்க இதெல்லாம். சிபிசிஐடிக்கு மாத்துறது, சஸ்பெண்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது எல்லாமே அந்த ஒன் மேன் கமிஷன் போட்டு நாங்க எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதுன்றதெல்லாம் பண்ணிட்டாங்க. these are all வந்து உங்களுக்கு வந்து மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான வேலை இது. 2 நாள் 3 நாள்ல இந்த இன்சிடென்ட்ஸ் வேற ஏதாவது இஷ்யூ வருது,
அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக டை டவுன் ஆகிடும் உங்களுக்கு வந்து. அப்போ மறந்துட போகிறாங்க, 10 நாள் எல்லாம் நார்மல், லைஃப் பிகம் நார்மல். எல்லா எதிர்க்கட்சியினரும் கள்ளக்குறிச்சிக்கு போய் மக்களை சந்திக்கிறது பேசுறதுங்கிற விஷயத்த பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து அசம்பிளி இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இரங்கல் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது. நாளையிலேருந்து சட்டமன்றம் நடக்கும்போது இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா அரசுக்கு மாற? கண்டிப்பாக அவங்க இதை ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போசிஷன் இஃப் தேர் ஜெனுயின் அப்போசிஷன் தே வில் யூஸ் இட் டு த ஹில்ட். இந்த இஷ்யூவில் அப்போசிஷன் பின் டவுன் பண்ணணும். அப்போ தான் அவங்க அப்போசிஷன். டிஎம்கே பண்ணாங்கல்ல, பொள்ளாச்சி இன்சிடென்ட்டு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அந்த கஸ்டோடியல் டெத் என்ன ஜெயராஜ், ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ, இதிலெல்லாம் டிஎம்கே அக்ரஸிவாக எக்ஸலண்ட் அப்போசிஷன் அப்ளை பண்ணாங்கல்ல. அந்த அளவுக்கு ஏடிஎம்கேவில் பண்ண முடியலையா? அப்போசிஷனுக்கு இது கிஃப்ட்டு, நேச்சர்ஸ் கிஃப்ட். அசம்பிளி நடக்கும்போது இன்னும் லட்டு மாதிரி அவங்க இதை யூஸ் பண்ண முடியல அப்போசிஷனால்னா அவங்க அப்போசிஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போசிஷன் ஹஸ் டு யூஸ் இட் டு த ஹில்ட். அப்போ தானே கவர்மெண்ட்டு கொஞ்சமாவது பணிஞ்சு வருங்க. ஒன்று மறந்துடாதீங்க, ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஆளும் கட்சி கூட வந்து பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. ரூலிங் பார்ட்டி மே பி வீக் இன் அ கவர்மெண்ட், பட் நாட் அப்போசிஷன். அப்போசிஷன் தான் வந்து வாட்ச் டாக். அப்போ தான் அரசாங்கம் ஒழுங்காக இருக்கும். அந்த ரோலை டிஎம்கே ரொம்ப 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 அழகாக பிரமாதமாக எக்ஸலண்ட் அப்ளை பண்ணாங்க எடப்பாடி பீரியடில். நாட் ஜெயலலிதா பீரியடு, எடப்பாடி பீரியடில் கவர்னர் போய் ஆய்வுக்கு போகிறாருன்னா ஏடிஎம்காரன் சைலண்டாக இருப்பான், திமுககாரன் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஸோ அந்த ரோலை வந்து டிஎம்கே அழகாக ப்ளே பண்ணாங்க இல்லையா, அதை இன்னைக்கு ஏடிஎம்கே ப்ளே பண்ணணும். ஓகே, நிறைவாக இந்த மாதிரி மரணங்கள் நடக்காமல் இருக்க அரசு அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் தான் சார் எடுக்கணும்? ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். கள்ளச்சாராய விற்பனை என்பதும் கள்ளச்சாராய மரணங்கள் என்பதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ரொம்ப சிறிய அளவிலையாவது எங்கேயாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். மேக்ஸிமம் அதை கட்டுப்படுத்துறது எப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்க முடியும். லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க் அண்ட் ப்ராக்டிக்கல் இன் திஸ் ஆட்டிடியூட். கள்ளச்சாராய விற்பனை என்பது முழுவதும் தவிர்க்கப்பட முடியாதது. கள்ளச்சாராய மரணங்கள் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படக்கூடியது தான். அரசாங்கம் முதல்ல இந்த நெக்ஸஸ் பிட்வீன் பூட்லெகர்ஸ் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ் அதை பிரேக் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணை கூட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கட்சிக்காரர்கள் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க, ஏதாவது அவங்க ரோல் ப்ளே பண்ணாங்களா அப்படின்றத பற்றி கட்சி ஒரு என்கொயரி நடத்தணும். ஒரு உயர்மட்ட குழு, கட்சிக்குள்ள ஒரு உயர்மட்ட குழுவை வச்சு இந்த வரக்கூடிய, ஏன்னா 2 எம்எல்ஏஸ் வேறு நேம் வெற்றி பெற்ற எம்பி எலெக்ஷனில் வெற்றி பெற்ற எம்பிக்கு போஸ்டர் ஒட்டியிருக்காரு, இப்போ அரெஸ்ட் ஆயிருக்கவர்னு அன்புமணி குறிப்பிட்டார். அதான் மலையரசு. ஆமாம், 2 எம்எல்ஏஸோட நேம் 2 எம்எல்ஏஸை நேம் பண்ணியிருக்காரு அன்புமணி. இப்போ அவங்க 2 எம்எல்ஏஸ் பேரும் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பிரமாதமாக பேசப்படுது. அவங்க புகழ் வந்து காற்றுல பறக்குது. அவர்கள் உண்மையிலேயே வந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டாங்களான்றத முதலமைச்சர் கண்டுபிடித்து தவறு இழைத்திருந்தார். அவர்கள் மீது வந்து சட்ட ரீதியாக மட்டுமல்ல கட்சி ரீதியாகவும் அவர்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அதாவது கட்சிக்காரன் எவனாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்களோட தொடர்பில் இருந்தான்னா தே வில் பி பனிஷ்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை முதலமைச்சர் கொடுக்கணும். திமுக தலைவர்ன்ற முறையிலையும் அவர் கொடுக்கணும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், கள்ளச்சாராயம் எல்லா காலத்துலேயும் எல்லா ஆட்சியிலையும் இருக்கும். அதை அறவே ஒழிப்பது என்பது ஐம் சாரி முடியாத காரியம். கமர்ஷியலைஸ் ஆகாமலும் அரசியல்வாதிகள் அதோட லிங்கில் போகாமலும் தடுப்பது என்பது நிச்சயமாக சாத்தியப்படக்கூடிய ஒன்று. ஓகே, அதை செஞ்சாங்கனாலே அரசாங்கத்துக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஓகே, என்ன செய்ய போகிறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.